லொகேஷனை சாப்பிட்றா என்ன லொகேஷன் இந்த மியாஞ்சி நூறு முகமது சாப் ரஹ்மத்துல கபர் நான் சொன்னேன் நீங்க உங்களோட வாப்பாட கபருடைய லொகேஷனை சாப்பிடுங்க அவருக்கு எங்க அடக்கிக்கிறேன்னு தெரியாது நீங்க சவுதியில இருந்து அடக்க போகல நானும் மீனே நினைவில்லை இது நான் சொல்லிட்டு உங்களுக்கு போறதுக்கு இல்லை இந்த சொந்தக்கார மனுஷரை பார்க்க போகும் சிலவங்க மிச்சம் அந்த டிரெக்டா எடுத்துக்கொள்றது சில விஷயத்த பிரச்சனை இல்லை இந்த போன ஆர்டிகாஸ்ல வச்சு திண்டு கொணிக்க போக்கல எங்களோட ஷேக் சாப் தாமத் பரக்காத்தும் அவங்களுக்கு பக்கத்துல திண்டவர் திண்டுட்டு பிளேட்டை எடுத்து பிளேட்டை நக்கிக்கிறார் இப்ப திண்ட போற பிளேட்டை நக்கிற சுண்ணத்தை அவர் எப்படி நக்கிக்கிறாருல இப்படி நக்கிக்கிறார் நாக்க பிளேட்டுக்கு வச்சு பிளேட்டை நக்கிக்கிறார் அப்ப இவங்களுக்கு கோபம் பேசி இவங்க ஏசிக்கிறார் என்ன செய்றீங்க இந்த மிருகங்கள் தான் இப்படி மிருகங்கள் தான் இந்த பாத்திரத்தை நக்கி தின்றை தாரம் என்ன செய்யறீங்க தாரம் உங்களுக்கு சொன்னேன் அப்படி இப்படின்னு ஏன்னா அவர் போதுமான ஒத்தனம் இப்ப பார்க்க போகல நான் என்னைய பார்த்தா போதுமான ஒத்தனம் தோது ஐந்தத்துக்கும் எல்லாரும் போதுமான ஆக்கள் மாதிரி தானே விளங்க தாறுமாற ஏசிட்டாங்க அப்புறம் அவங்களோட உள்ளத்துக்கு சரியில்லை அவங்களுக்கு உள்ள அப்செட் ஆமா அவங்களுக்கு கூப்பிட விட்டு கேட்டாங்களா இதை நீங்க ஒரு சுண்ணத்தான விஷயம்னு நினைச்சா செஞ்சீங்க அவர் சொன்னாராமோ இது ஒரு சுண்ணத்து நினைச்சுதான் நான் செஞ்சேன் அவங்களுக்கு கோபம் வந்து அவங்க ஏசி முடிஞ்சு கேட்டாங்களா நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க ஒரு சுண்ணத்து யார் உங்களுக்கு அப்படி சொல்லித்தேன் நீங்க தான் சொல்லி தந்தேன் நான் சொல்லி தந்தேன் எங்க நீங்க தர்ஸ்ல வச்சு சொல்லி தந்தீங்க என்ன சொல்லி தந்தேன் திண்ட போற பிளேட்டை நக்க சொன்னீங்க அது சுத்தி நான் நக்கினேன் அப்ப அவங்க சொல்றது வேற விரலால இது பண்ணி விரல சூப்புங்கண்டு இவரு விளங்கிக்கிறது வேற அப்ப சரியா விளங்கி கொள்ளணும் இல்ல விளங்கிச்சா இப்படி சரியா விளங்காத நிறைய பேர் வீடு அவங்களுக்கு சரி அப்செட் அது அவங்க சொல்றாங்க நான் தெளிவா பேசல இதுதான் கிட்டத்துல இதை நினைவு காட்டினேன் இந்த சம்பவத்தை நினைவு காட்டி அவரு விளப்பம் இல்லைன்னு சொல்லல அவங்க சொல்றாங்க நான் பேசினவர் நான் ஒழுங்கா விளக்கப்படுத்தி போகணும் இப்ப சில நேரத்துக்கு நான் மிச்ச நேரம் எடுக்கிற ஒரு விஷயத்த விளக்கப்படுத்த இது சுட்டித்தேன் ஒருத்தர் 2 பேருக்கு டக்குன்னு படுவதாய்க்கும் இன்னும் ஒருத்தர் 2 பேருக்கு டக்குன்னு படாது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ன ஒரு விஷயத்த 3 டைம் சொல்லு சபையில இருக்கிற எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி விளக்கப்படுத்துறது தான் சுன்னத் அப்ப சுன்னத்தை ஹயாத்தாக போகல நேரம் கொஞ்சம் போறேன் அந்த நியத்துல தான் நான் சில நேரத்துக்கு திருப்பி சில விஷயம் சொல்றேன் என்ற ஒரு விஷயத்த 3 டைம் 3 முறையில சொல்ல போகல தான் இப்படி எல்லா கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் விளங்கும் நம்ம திங்கக்கிழமைக்கு வந்து பயான் ஒன்று பண்ணி திக்கரை செஞ்சுட்டு போறது இல்லை இதோட நோக்கம் எங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும் மியாஞ்சி நூர் முகமது சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்துல அவங்களோட கபரிஸ்தான் நிறைய விசேஷம் என் கூட்டாளி ஒன்று இருந்தார் வஃபாத் ஆகிட்டார் அவர் முந்தி போவார் அவர் என்ன சொல்லுகிறார் எத்தனை மணிக்கு அங்க போனாலும் ஒருத்தர் வருவாரா சாப்பாடு எடுத்துக்கணும் ஒரு நாள் வெள்ளன போனாராம் ஒரு மனுஷன் வந்து சாப்பாடு கொடுத்தார் சுட ஒரு நாள் அவரு என்னமோ ட்ரெயின் மிஸ் ஆகி அது இதாகி ஜாமத்துல அவர் 2 மணிக்கு போனாராம் அப்பயும் அதே மனுஷன் வந்து சுட சாப்பாடு கொடுத்தார் அவர் 6-7 சைனம் பேசிக்கிறார் 6-7 சைனமும் அப்படித்தான் இப்போ மொலனீஸும் மொத்தாலா சாப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அது சுற்றி நாங்க போகணும் சொல்றாங்க நாங்க என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்டா 100 கணக்கான வருஷத்துக்கு முந்தி அவங்க அடக்கப்பட்டு இருந்ததுக்கு இன்றைக்கும் அங்கிருந்து நறுமணம் வீசிக்கொண்டு இருக்குதுன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை சுற்றி நாங்க போனோம் அது ஷேகுல் இஸ்லாம் மௌலானா ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட மூத்த ஹலீஃபாக்களை மியாஞ்சி நூர் முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்துக்கு பக்கத்துல உள்ள சின்ன பள்ளி வாசல்ல 40 நாளைக்கு இஅ்திகாஃப் ஈக்கிறதுக்கு அனுப்புவோம் அவங்களும் அங்க 40 நாள் இஅ்திகாஃப் ஈந்திக்கிறாங்க அதை சுற்றி அந்த ஜிஞ்சானால அந்த பள்ளி வாசல் வந்து எங்களோட சிஸ்தியா சில்சிலால உள்ளவங்க போயிட்டு ஒரு சில்லா ஈக்கிற பழக்கம் உள்ள இடம்
சொல்றாங்க, நாங்க கேள்விப்பட்டோம் அங்கிருந்து அந்த கபருல இப்ப சில இடங்கள்ல இப்படி இருக்குது, சில மக்களுக்கு மட்டும்தான் அந்த நறுமணத்தை நுகரும். சில நல்லடியார்கள் கபர்ல இருந்து இப்படி அல்லா தாலா வச்சுக்கிறான்னு ஒரு அவங்களோட அந்தஸ்தை காட்டுறதுக்கு. ஆனா சில குறிப்பிட்ட மக்களுக்கு தான் அது விளங்கும். சொல்றாங்க, ஆனா மௌலானா மியஞ்சி நூர் முகமது சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்துக்கு தாரு போனாலும் அவங்களுக்கு அந்த நறுமணம் வரும். நாங்க ராவ் அங்க போனோம், இஷாவுடைய தொழுகை கிட்ட, அங்க அந்த ஊர்ல கரண்ட் இல்ல, சுட்டி முழுக்க இருட்டா இருந்துச்சு. ஒரு சின்ன லாம்பொண்டு ஒருத்தர் கொண்டு ஜியாரத்துடைய கதவை திறந்து உள்ளுக்கெல்லாம் எங்களை காட்டினாரு. அங்க அந்த கபரிஸ்தான் இருந்துச்சு. ஒரு காரமான நறுமணம் ஒன்று அங்கேருந்து வந்து கொண்டிருந்துச்சு. சொல்றாங்க, இன்றைக்கு மட்டும் அங்க போறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கபரில் இருந்து நறுமணம் வந்து கொண்டிருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க துவா செய்யறாங்க, அல்லா தாலா எங்களையும் மனமானவங்களை ஆக்கட்டும் துவா. இப்படியான நல்லடியார்கள் என்ன நல்ல அமல்கள் உலகத்துல செஞ்சு இந்த அந்தஸ்து அடைஞ்சாங்களோ அப்படியா கொண்டவங்களை அல்லா தாலா எங்களே ஆக்கட்டும் சொல்லி துவா செய்யறாங்க. எதை கொண்டு? அவங்க செஞ்ச நல்ல அமல்களை செய்யறத கொண்டு. அவங்கள பத்தி பேசிட்டு நாங்க வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இல்லை, அவங்கள பின்பற்று. இவங்க எங்க இருக்கிறாங்க? மறைஞ்சிக்கிறாங்க, ஒருத்தருக்கும் தெரியும். பவலைக்கு மக்தபன்ல பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. மற்ற நேரம் எல்லாம் டோபி தொழில் செய்யறாங்க. டோபி அங்கெல்லாம் டோபிகள் கூட, டோபி உடுப்பு துவைக்கிற. ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட ஹலீஃபா, அவங்களோட முரீத். அவங்க ஆரம்பத்துல ஒரு நக்ஷபந்தி ஷேக் ஒன்று கிட்ட பையத் செஞ்சினாங்க. அவங்க ஹிலாஃபத்தும் கொடுத்தாங்க. அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அப்புறம் யோசிச்சாங்க, நான் இன்னொரு ஷேக் ஒன்று தேர்ந்தெடுக்கணும். இஸ்திகாரா செஞ்சாங்க. ஒரு 40 நாள் இஸ்திகாரா செஞ்சாங்க. அவங்களோட அப்பாவை கனவுல கண்டாங்க. மதரசால முதல் வகுப்புல ஓதி கொண்டிருந்தேன். அவங்களோட அப்பா இவங்களோட கையை கொண்டு போயிட்டு ஒருத்தரோட கையில வச்சாங்க. அவரை இவங்களை கூட்டி கொண்டு போயிட்டு இவரோட கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வச்சு கனவுல இருந்து எழும்பி இவங்க பதற தொடங்கிட்டாங்க. இவங்களுக்கு தார கண்டேன்னு தெரியா. பாடத்துல போய் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களோட உஸ்தாத் கேட்டாங்க, என்ன தடமாறுறீங்க? சொன்னாங்க, நான் இப்படி கனவு ஒன்று கண்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க லொஹாரி பக்கத்துக்கு போனா சில நேரத்துக்கு உங்களோட நோக்கம் நிறைவேறும். உடனடியா பெய்துட்டாங்க. பெய்து பார்த்தாங்க, அங்க எல்லாம் ஜோபிகள் இப்படியே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க தேடி தேடி பார்த்து பட்ட ஒருத்தர்கிட்ட போயிட்டு சலாம் சொன்னாங்க. அவரு திரும்பி பார்த்து இவங்கள கண்டசீரி கேட்டாரு, நீங்க இவ்வளவு தூரம் வந்திக்கிறீங்க, உங்களோட கனவுல அவ்வளவு நம்பிக்கை போடும். அது இந்தாதுல முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் கனவுல கண்ட ஷேக் என்ற முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு உங்களோட கனவுல இவ்வளவு நம்பிக்கைக்கு தான் நீங்க என்ன தேடி வந்தீங்க. அப்ப மறைஞ்சிக்கிறார். அல்லாஹ் தஆலா ஆட்கள் அனுப்புறோம். நாங்க எங்களை எல்லாத்துக்கும் காட்டிக் கொண்டோம். கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ் தஆலா ஆட்கள் அதுக்கு போறோம் எங்கள்ல விஷயம் இல்லாம பேசுறோம். யாருக்கு ஃபேமஸ் ஆக ஆசையோ அல்லாஹ் அதால அவருடைய முழு தீனும் இல்லாம பேசுறது. அவருடைய முழு தீனும் இல்லாம அல்லாஹ் தஆலா இப்படியான விஷயங்களை எங்களை பாதுகாக்கட்டும். நல்லடியார்களோட தொடர்பு சகவாசம் இருந்தா அவங்களால புரோசனம் பெறக்கூடிய ஒழுக்கமும் எங்ககிட்ட இருந்தா இந்த மாதிரி நோய்கள் எங்களைய தாக்க வரப்போக்கள் அவங்க எங்களுக்கு சொல்லி தருவாங்க. சும்மா போனோம், கடலுக்கு போய் உட்கார்ந்தோம், ஆனா அவங்களால புரோசனம் அடைகிற உறுதியும் எங்ககிட்ட இல்ல, அதுக்குண்டான ஒழுக்கமும் எங்ககிட்ட இல்லைண்டா பைத்தீப்போம். எங்களுக்கு மருந்து கிடைக்கிற இடத்துக்கு, ஆனா மருந்து கிடைக்கும்.
செய்தி போ, அவங்களுக்கு விளங்கிக்கும். ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பேச்ச அவமதிச்சதால அதை விட பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஆக்சுவலி அவங்க சும்மா இருந்துருவாங்க. அல்லா தாலா எங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 300 சலவாத் சரி நாங்க ஓதுற பழக்கத்தை உண்டாக்கி போடணும். ஆக குறைஞ்சது. இன்னைக்கு சின்ன புள்ளை லீகிறாங்க, அதை விட அமலுக்கு தடை வந்து ஒன்று. அமலுக்கு தடை வந்து பாவம் இல்லை. நாங்களும் பாவம் செஞ்சு கொண்டு நிறைய அமல் செய்யத்தான் செய்யணும். எல்லா முசீபத்துக்கும் தடை வந்து துனியாவுடைய ஆசை. துனியாவுடைய ஆசை இதுதான் எல்லா முசீபத்துக்கும் காரணம். எல்லா முசீபத்துக்கும், எல்லா கெட்ட குணத்தோட அடிப்படை கொஞ்ச நாளைக்கு முந்தி எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அவரோட ஃபேமிலியில ஒரு பிரச்சனை, பிள்ளைல எல்லாம் சண்டை பிடிச்சு, ஒரு சொத்துக்கு சண்டை பிடிச்சு கொள்றேன். எனக்கு சொன்னாரு, நீங்க வந்து கொஞ்சம் நடுவுல இருந்து பேசுங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த லேண்ட் ரெஜிஸ்டருக்கு போன உங்களோட சொத்துல ஹிஸ்டரி எடுக்கலுமே, நீங்க அதை எடுத்துக்கொண்டு வாங்க. அது கேட்டார், என்னத்துக்கு? நான் சொன்னேன், நீங்க அதை எடுத்துக்கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் விஷயம் நடக்குமா இல்லையா. அவர்கிட்ட நீங்க வந்து தர்பியத் செய்யறதுக்கு இதை கேட்கறீங்கல்ல, நான் சொன்னேன் அதுதான் கேட்குறேன். அவர் கூப்பிட்ட என்னத்துக்கு? அவர்கிட்ட புயல் அடிச்சு கொள்றாங்க, சண்டை பிடிச்சு கொள்றாங்க, சொத்தை பிரிக்கிறதுக்கு. அவர் எனக்கு சொல்றாரு, நீங்க நடுவுல வந்து இருந்து நீதம் செலுத்துங்கன்றாரு, உங்களோட பேச்ச கேட்பாங்க. நான் சொன்னேன், நீங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு போயிட்டு உங்களோட சொத்துல ஹிஸ்டரி எடுத்துக்கொள்வாங்க. ஹிஸ்டரி எடுத்துக்கணும் வந்து அவரு சொல்றாரு, இது எகடே இல்ல, யாருக்கிட்ட களவெடுத்து எடுத்த போல எகட அப்பா மாற எல்லாம் இது முறை இல்லாம எடுத்த சொத்து வந்து. நான் ஐசுட்டித்தான் எல்லாரும் சண்டை பிடிக்கிறேன். இது முறையான சொத்து ஆயிந்தா ஒரு சண்டை பிடிக்க மாட்டாங்க. நீ எடு நான் எடுத்து சண்டை, நீங்க எடுங்க, எனக்கு கடைசியை தாங்க, எனக்கு மூளையை தாங்க, எனக்கு முக்க தாங்க, எனக்கு அந்த தீர துண்டை தாங்க. இல்ல நீங்க எடுத்துக்கொண்டாலும் குத்தம் இல்லைன்னு தான் புள்ளையர் சொல்லுவார். பரிசுத்தமாயிருந்தா எல்லாரும் விட்டு கொடுப்பாங்க, பிரச்சனையாயிருந்தா எல்லாரும் சண்டை பிடிப்பாங்க. சரி சிம்பிள், நான் சொல்றேன், சரி சிம்பிளா சொல்றேன். நாளைக்கு நான் மௌத்தா போனாலும் உங்களுக்கு பொழைச்சி போறதுக்கு உண்டான செய்தி எல்லாம் நான் சொல்றேன். ஹராமா சம்பாதிக்கப்பட்ட சொத்து பிரச்சனை தான். நிம்மதியாயிக்கும். கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு இடத்துக்கு போனேன், 4 தட்டு கெட்டிக்கிறாங்க, ஒத்தரும் இல்லை, வயசாளி 2 பேர் உட்கார்ந்தோன்னு அவங்கள நடக்கவும் இல்லை. கடைக்கு போயிட்டு ஒரு பாண்டாத்தல் வேங்கியல அவங்களுக்கு நோய். பார்த்தா அதுல வட்டியும் அந்த என்ன சொல்ற இந்த கமிஷனுக்கு செக் மாத்திரை அது இது சம்பாரிச்சு புள்ளைகளுக்கு கொடுக்க கிடைக்காட்டி சும்மா மௌத்தா போவாங்க. அல்லாஹ் கொடுப்பான், புள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். மஜ்லிஸுக்கு வந்து zikr செஞ்சுட்டு மட்டும் பேசுறவான். நான் சொல்றத நல்லா யோசனை. இப்ப நாங்க சொல்றோம், எங்க நாட்டுல துவேஷம் ஈக்கிண்டு. அதுக்கு என்ன காரணம்? இது முந்தி ஈக்கிறது. அப்ப தார் எங்களுக்கு காணிகள் தந்தை இந்த நாட்டுல இருங்க, இந்த கண்டி அக்குரணையிலையும் அங்கேயும் இங்கேயும் வந்து இருங்கன்னு காணி தந்தை தார். அப்ப இந்த நாட்டு அரசர் மாதிரி தானே எங்களுக்கு காணி தந்தாங்க. துவேஷம் மீன் நான் தந்திக்க மாட்டேன். துவேஷம் மீன் எங்களை ரெண்டுக்கு தானே வச்சுப்பாங்க, சொந்தமா காணி தந்திப்பாங்க. இந்த நாட்டு பெண்களை முடிக்க ஒட்டிப்பாங்க.
எப்ப முஸ்லிம்கள் நோக்கம் ஆசிரம் இல்லாம போகுமோ இந்த துவேஷம் அது இதெல்லாம். எப்ப முஸ்லிம்களோட நோக்கம் துனியாவா மாறிட்டோ இதெல்லாம் அப்பதான் சரியான செக்யூரிட்டி கொஞ்ச நாள் இந்த பொசனுக்கு சரி முந்த நாட்டு எல்லாரும் எங்க போறாங்க, எல்லாரும் அனுராதபுரிக்கு போறாங்க. இந்த பௌத்த சகோதரர் மாதிரி அங்க போறாங்க. அப்ப நேத்து முந்த நாத்து முந்தின நாள் எல்லாம் சரியான செக்யூரிட்டி. நான் முந்த நாட்டு அங்கதான் போயிட்டு வரேன். சரியா அவங்கள்ட்ட அந்த புண்ணிய பூமி உள்ளுக்குத்தான் போயிட்டு வரேன். ஒரு தேவைக்கு எனக்கு தெரியும், நான் அங்க போறேன். ஒருத்தரை சந்திக்க போனேன். அவரு சொன்னாரு மெத்தனத்தமா இன்னும் என்னன்றாரு என்னன்னு பார்த்தா அவர் அங்க அது உள்ளுக்கே தான் இருக்கிறார். நான் முன்னுக்கு உட்காந்து தொப்பி போட்டு தான் போறேன். என்னையோட வந்திக்கிறோம் அப்படித்தான், என்னையோட வந்தவரும் அப்படித்தான் போனார். ஒரு இடத்துல சார் எங்களே நிப்பாட்டேன். கேளுங்க உன்ன நானுகிட்ட ஒரு இடத்துல சரி நிப்பாட்டல, யாருமே கைய போடல, எங்க போறீங்கன்னு கேட்கல. சரி அது உள்ளுக்கே எதை சிக்கோ பண்றாங்களோ அது உள்ளுக்கே தான் நாங்க பேசி எல்லாரும் எங்களையே பார்த்து கொண்டு தான் இருந்தா ஒத்தரம் நிப்பாட்டல. நாங்க இந்த சூரத்தோட போறோம், ஒத்தரம் நிப்பாட்டல. அந்நிய மக்களை விட எங்களையே பாருங்கள், முஸ்லிம்களுக்குள்ளால எவ்வளவு துவேஷம். சொல்ற நாங்க சூஃபி, நாங்க தான் சார் அவசரம், நாங்க தப்லீக், நாங்க தான் சிறந்த யூசர், நாங்க இப்படி நாங்க அப்படி. இதெல்லாம் துனியாட ஆசையால வாரு. துனியால நானும் ஒரு எனக்கும் ஒரு பொறுமதி. கொஞ்சம் பேய்த்து வீட்டுல உம்மா மாமார் அப்பா மாறிந்தா கேட்டு பாரு. அவங்களோட காலத்துல இருந்த பெரிய பெரிய கோடீஸ்வராக்கள் 7-5 கோடீஸ்வரன் ஆவிப்பாங்க, அதே உடுப்புல தான் இந்திப்பாங்க. அவங்களோட உடுப்பு மாறிக்காது. அந்த ஆஜி பெல்ட்டும் அந்த கோட்டொண்டும் அந்த சாரமும் அதுலயே தான் இந்திப்பாங்க. மாறி அவங்களோட சாப்பாடு மாறிக்காது, அவங்களோட உடுப்பு மாறிக்காது, அவங்களோட ஒன்றுமே மாறிக்காது. அப்படியே தான் அவங்க இந்திப்பாங்க. சல்லி வந்தேன்னு அவங்க மாறிக்க மாட்டாங்க. எங்களுக்கு வார மாதிரி ஈண்டாவே மாறிக்கொள்றோம். ஒரு டிகிரி ஒன்று செஞ்சுக்கிறாரு, அவருக்கு தலைக்கு மொசக்க அவர் பெரிய ஒரு சாதனை அவருக்கு. நாங்க எப்படியோ அப்படித்தான் அல்லாஹ் தஆலா எங்கட பிள்ளைகளோட நடந்து கொள்ள போறோம். நாங்க எப்படியோ அப்படித்தான் அல்லாஹ் தஆலா நடந்து கொள்ள போறோம். நாங்க பெருமை இல்லாம தாழ்மையா எல்லாத்துக்கும் நலவ நாடி கொண்டு பேசியிருந்தோம்டா நினையாத பொருட்கள் அல்லாஹ் தஆலா மக்களை நியமிப்பான் எங்கட பிள்ளையில பார்த்துக்கொள்றது. நான் எங்க வீட்டுல சொல்லிக்கோ நீந்தேன் 2-3 வருஷத்துக்கு வந்து எங்க கூட்டாளி வந்து என்னையோட பேசினார். எந்த கிளாஸ்மேட் அந்த அனஸ் மௌலவி இந்த பள்ளியிட அந்த தோட்டத்தோட பேர் என்ன? இந்த உங்களுக்கு இந்த பள்ளத்துல பாத்திமா ஸ்கூல் முன்னுக்கு ரொட்டி கடை தோட்டம். நாங்களே சின்னத்துல எங்கே தான் நீந்தோம். அவன் கூட்டாளி ஒன்று ரங்க கூட்டாளிண்டா அவர் கூட்டாளி இல்ல, அவரோட உம்மா வந்து எங்களோட உம்மோட கிளாஸ்மேட். அவரோட ஸ்கூல் ஒன்றுல போட்டி. இப்போ நானும் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஒன்றுக்கு போறேன். அப்ப அந்த ஆண்டி வந்து எங்கட உம்மாக்கு சொல்ல, நான் பிள்ளைய இங்கிலீஷ் மீடியமுக்கு போடணும், ஆனா அவருக்கு டியூஷன் கொடுத்து பார்த்து அவருக்கு ஓடுது. அன்றைக்கு எங்க இருந்தோ இந்த நம்பர் எடுத்து தேடி எடுத்து அவர் பேசினார். எங்களோட உண்மை என்ன தெரியுமா சொன்னார்?
நீங்க அவரை பேசி போடுங்க, போட்டுட்டு என்கிட்ட அனுப்புங்க, நான் படிச்சு கொடுக்குறேன். எங்களோட வீட்டு கலப்பிச்சு அந்த பிள்ளைக்கு படிச்சு கொடுத்து, நான் அன்றைக்கு அவரு பரிகாசத்துக்கு சொன்னேன், நல்ல கூட்டம். சந்த மாமாவை சன்னு சொல்றதுக்கு 3 மாசம் போச்சு அவருக்கு. வாட் இஸ் திஸ், அவர் சந்த மாமான்னு தான் சொல்றார். இங்கிலீஷ்ல சன்னு சொல்றதுக்கு 3 மாசம் போச்சு. அவர் எனக்கு நினைவு காட்டுறார். அப்பதான் எனக்கு விலகுது இது நடந்ததே எனக்கு தெரியும் அப்படின்னா என் விளப்பத்துல இல்ல. அவரு சொல்றாரு, உனக்கு நினைவு இல்லையா மச்சான், நான் சந்த மாமாண்டுவேன். அப்பதான் நான் யோசிச்சு இது கிரேட் 5ல யோசிச்சு அடே நல்லொத்தர் எடுத்து இன்னும் முன்னேற்றி விட்டு லேசுட்டாங்க. எங்கட வாப்பட ஃபேமிலியில முன்ன பின் ஆகுற பிள்ளையில அவர் குட்டியும் வருவார். ஒரு கிழமை 2 கிழமை எங்கட வீட்டுல வச்சு எங்களோட உமா பேசி 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 அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் இல்லாம. நல்லா படிக்கிற புள்ளையா கொண்டு இங்க கேம்பஸ்ல போட்டா அது வேற கதை. சிகரெட் குடிச்சு கொண்டு கஞ்சா குடிச்சு கொண்டு ஈக்கிற ஒருத்தரை கொண்டு தாரசாரி கொண்டு அவங்களோட புள்ளையோட வைப்பாங்களா? அப்படி வைப்பாங்களா? தாரம் அப்படி வைக்க மாட்டேன். இப்பதான் எங்களுக்கு இந்த விளக்கம் வருது. இன்னைக்கு குடும்பங்கள் முன்ன பின்ன ஆவிக்கிறதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் மற்றவங்களோட பொறாமை. அந்த பொறாமை துனியாட ஆசையால தான் வாரு. இவ்வளவு பெரிய நல்லடியார்களே அவங்களோட பேர் தெரியணும்னு ஆசைப்படு, அவங்களோட பேர் தெரியப்படணும்னு ஆசைப்படல. குடும்பங்கள் ஒத்துமை வரணும்டா மற்றவங்களோட குறைய மறைக்கும். உமா வாப்பாவும் உட்காந்து குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களோட குறைய பேசி பேசி சாப்பாடு திண்டு கொண்டு எல்லாமே தின்ற நேரம் இதுதான் பொழுதுபோக்கு. சாப்பாடு தின்று அப்பதான் சேமிக்கிற போல. சின்ன பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டீங்க, அவங்களுக்கு எதிரியாவில்லை இவங்க. உமா வாப்பா அவங்கள பத்தி பேசுறேன், அப்ப இவங்களை ஆட்டோமேட்டிக்கா எதிரியா. நாளைக்கு அவங்களால ஒரு புரோசனமும் உண்டாவையெல்லாம் பேசுறோம் இவங்களால. இவங்க எதிரிகளா பார்க்க தொடங்கி. எங்களோட ஷேக் சாப்பிட உமாக்கு கிட்டத்தட்ட 87 வயசுக்கும் சொல்றாங்க, ஏண்ட உம்மா தாருடையும் குறைய பேசினதை இந்த காதாலன்னு கேட்டு. அந்த நாட்டுல வாழ்ந்து ஒரு ஷாப்பிங் மால் ஒன்றுக்கு போயிட்டு இல்லை அவங்களோட உம்மா. ஒரு சாமான் வைங்க கொணந்தார தாக்கிட்டு இருக்காங்க. அல்லா தாலா எங்களுக்கு பாக்கியம் தான். துனியாட ஆசை இல்லாம போனாதான் எல்லாமே வரும். இன்றைக்கு இந்த குடும்பங்களுக்குள்ளால சண்டை பிடிச்சு கொள்றேன். தாரு சரி எனக்கு எங்க சரி சொத்து சண்டைன்னு சொன்னா நான் சொல்ற சொத்து ஹலால் இல்லை. அப்படியா தான் நீக்கும் போய் அநேகம் அப்படித்தான் நீக்கும். அங்கிட்டு தேடி பார்த்தா அங்க வெளிய பிடிச்சி அதை பிடிச்சி இவங்க நினைக்க காட்டுல மீன் இதை பிடிச்சி அங்க போயிட்டு இது வச்சு அதை செஞ்சு வித்து மறுக்கட்டி செஞ்சு அது அல்லா தாலா எங்களைய மன்னிக்கட்டும். இந்த நாட்டுல ஈக்கிற பாருங்க, நாங்க இப்ப வாரோம், நாங்க எல்லாம் வாரோம். நான் இந்த டாபிக் நான் எல்லாம் இப்ப மஜ்லிஸ் வாரோம். வெள்ளவத்தையில அந்த தொங்கல் அந்த எங்காவது அந்த தஹிவல ஸ்டேஷன் இறங்கின சீதுக்கே தன்சல ஒரு பொடியன் ஒன்று நின்று கொடியொன்று பிடிச்சி கொண்டு பைக்ல வார 2 பேரை நிப்பாட்டி இல்ல ஐஸ்கிரீம் தன்சலே உண்டு, எங்கட ஐஸ்கிரீமை தின்னாம உங்களே போட மாட்டேன்னு கண்டபடி. அப்படி நாடோண்டி இந்த உலகத்துல கொஞ்சம் பேசி கனவு காட்டுங்கள். அப்படி நாடு உண்டு, பக்கத்து நாடு எல்லாம் அப்படியா? எல்லா நாடும் இல்ல. எங்கட ஐஸ்கிரீமை தின்னாட்டி போட மாட்டேன் உங்களுக்கு விளங்கிச்சாது. கூப்பிட்டு தின்ன கொடுக்க வீட்டுல கேட்கிறவனுக்கே தின்ன கொடுக்காதுன்னா ஆட்கள் நாங்க
அது சொந்த தம்பிக்கு இப்ப அந்த முக்கு துண்டை கொடுங்க, எனக்கு நல்ல துண்டை தாங்கன்னு சொல்றாங்க. நாங்க இவ்வளவு நல்ல மக்களுக்கு முன்மாதிரியா இல்லாம எங்கட தீன விளக்கப்படுத்த இயலாத ஒரு முசீபத் வந்து எங்களுக்கு. நாங்களும் துனியாதாரியா இருக்கோம். நாங்க துனியாதாரி ஆகிட்டா அவங்களுக்கு எங்களையா படாது. இப்ப நல்லடியார்கள் எங்களுக்கு படுவது தானே, நல்லடியார்கள் எங்களுக்கு விருப்பம் பாரு, ஆசை பாரு, அவங்களோட ஈக்க பேச பொழங்க எல்லாம் ஒரு அப்படி ஒன்று ஈக்குதே, ஒரு அட்ராக்ஷன் உண்டு. இந்த அட்ராக்ஷன் என்ன தெரியுமா, அவங்களோட உள்ளத்துல துனியாட ஆசை உண்டு இல்லை. இப்ப சிலவங்களை பார்த்தா எங்களுக்கு விருப்பம் பாரல்ல, சும்மா பொழங்க அது இதுக்கு விருப்பம் பாரல்ல, அவங்க எங்களைய வச்சு மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிக்கட்டும். ப்ரொஃபஸர் இம்தியாஸ் சாப் வந்த நேரம் நாங்கள் ஈஸ்ட்டுக்கு எங்கேயோ போனோம். இப்போ போகிற நேரம் அந்த நான் நம்புகிறேன் உடவளவே தான், உடவளவே அந்த அந்த டேம் கிட்டால், அந்த உடவளவே இது கிட்டால போகல, ரிசர்வாயர் கிட்டால போகல, யானை வந்து நின்று மனுஷர் சாப்பாடு கொடுக்குறா தின்னுது. அதையும் அவர் பார்த்துட்டு தாண்டி கொண்டு போகல. நாங்களும் வருஷ கணக்கு அங்கால போறோம், ஈஸ்டுக்கு போகல, அப்படித்தான் போறேன் நான். அப்படியே அந்த கபுக்கால கெட்டின ஊடுவலும் மோட கடவுளால கெட்டின ஊடுவலும் அந்த மனுஷர் அப்படியே சிம்பிளா படியில உட்கார்ந்து கொண்டு, உங்களுக்கு தெரியுமே எங்கட நாட்டு மக்கள் சரி சிம்பிளே, சிலவங்களுக்கு தெரியாதோ தெரியாது. வீட்டுல எல்லாரும் வேலை, சின்ன பிள்ளைல சென்னது தெரியாது. ஒரு வீட்டுல எல்லாரும் வேற, உம்மா பாப்பா பிள்ளைல எல்லாம் வேலை. வெள்ளன 3 மணிக்கு எலும்பி ஆக்கி எடுத்துக்கொண்டு வேலைக்கு போற ஆட்கள் ஆகும். இந்த ரூனுக்கு மாதிரி ட்ரெயின் எல்லாம் மீக்குது பாருங்க. கல்கிசையிலேருந்து பெட்டாக்கு வாரையாண்டு, மாத்தரையிலேருந்து பெட்டாக்கு வாராங்க, மாத்தரையிலேருந்து பெட்டாக்கு வாராங்க. எப்படி வாராங்க? ஜாமத்துல 3 மணிக்கு எலும்பி ஆக்கி கொண்டு 4 மணிக்கு ட்ரெயின்ல ஏறி 6:30 7 மணிக்கு இங்க வந்து இறங்கி மறுக்க பெய்த்து ராவைக்கு அதுக்கு பொறவு ஆக்கி ராவைக்கு 5 மணி 6 மணிக்கு பொறவு ஆக்கி எல்லாரும் உட்காந்து திண்டு சட்டி எல்லாம் கழுவி வச்சுட்டு தான் படுப்பாங்க. நான் சொன்னது கோச்சு கொள்வாட எங்கட பெண்கள் வீட்லயே தான் நீக்கிற எத்தனை பேர் ராவைக்கு சட்டி முட்டி எல்லாம் கழுவிட்டு படுக்கிறேன்னு சொல்லுங்க பாக்க. இது வேலைக்கு வார பெண்கள் ஒரு ஊத்த சட்டி ஈக்காது வீட்டுல, 4 வேலையும் மறுக்க வேலைக்கு போகணும். ஃபுல் கிளீனா தான் நீக்கணும் உங்களுக்கு குசினி எல்லாம். ஒரு சட்டில அழுக்கி ஈக்காத ராவைக்கு படுக்க வெள்ளனைக்கு ஆக்கி கொடுப்பாங்க, கடையில வாங்கி தின்னுங்கண்ட மாட்டாங்க. ராவிக்கு சுட சுட ஆக்கி முழு குடும்பமும் உட்கார்ந்து தின்னுவாங்க. போயிட்டு பாருங்க அந்நிய மக்கள் என்ன செய்யறாங்க.